ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அது சிம்பிள் ஹாய் தான். ஆனால் அந்த ஹாய்க்கு பின்னாடி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க ஆன்லைன் வரதை பார்த்துட்டு ரிப்ளை வரும்னு வெயிட் பண்ணுவோம். டைம் 1:30 AM, ஸ்டில் ரிப்ளை இல்லை. 2:17 AM ஆகும், லாஸ்ட் சீனில் இருக்கும். அந்த ஒரு லாஸ்ட் சீன் தான் நம்ம மனசை அதிகமாக ஹர்ட் பண்ணும். நம்ம மெசேஜ் ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸை எந்த வார்த்தையாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நாம் நம்மையே கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை அவங்க பிஸியாக இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், வேறு வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை, இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா 5 செகண்ட் போதும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால தான், நம்ம அதிகமாக அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் இல்லாமல் போயிடுறோம். அந்த நைட் முழுக்க ஃபோனை பார்த்துட்டே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். மார்னிங் வந்ததும் தான் நமக்கே ரியலைஸ் ஆகும் நம்ம வேல்யூவை யார்கிட்டையோ தேடிட்டுருக்கோம். ஒரு சிம்பிள் ட்ரூத், நம்ம இக்னோர் பண்ணுறவங்க நம்ம டிசர்வ் பண்ணவே மாட்டாங்க. அந்த லாஸ்ட் சீன் தான் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும். அந்த லெசனுக்கு பேர் என்ன தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோர் தென் அட்டாச்மெண்ட். அதனால தான் ஒருத்தருக்காக உங்கள் பீஸை எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் யாருக்கும் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டியாக டிசர்வ் பண்ணுவீங்க. அந்த ஒருத்தர் கண்டிப்பாக நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான டிசர்விங் பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரியான லைஃப் ஹேக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹார்ட் பீட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.